அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி யாராலும் மறக்க முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும் மாணவர்கள் மத்தியில. ஏன்னா மொழினா என்ன, மொழிக்காக எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க, எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இக்கால இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னப்பா தமிழ் தமிழ் தமிழ், என்ன தமிழை வச்சு எத்தனை காலம் தான் அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாத்தீங்களா. அவங்களா தயவு செய்து இந்த படம் பாருங்க. ஒரு மொழி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளன்றதை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய ஆட்சாப். ஏன்னா இந்த மாதிரி இக்கால இளைஞர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்காக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. தயவு செய்து எல்லாம் மறக்காம பாருங்க. அதே போல அதரவும் நல்லா பண்ணிருக்காரு. என்டையர் டீம் அந்த சுதா கோங்கரா மேடம்க்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ என்ன நடந்துச்சோ அது தத்ரூபமா கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி காட்டிக்கிறதுலாம் பார்க்கும்போது சில சீன்லாம் பார்த்தா உன் கண் கலங்க வைக்கும். என்னடா இந்த அளவுக்கு நமக்காக போராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் நிறைய இடத்துல அழுதுட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தரமான சம்பவம். இதுதான் படம், இதுதான் உண்மையான படம். மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா அது அடையன்றது. அது இப்போ இதுலயே கூட பாத்தீங்கன்னா சில சென்சர் சீன்ஸ்லாம் இருக்கு, நிறைய கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க 1965 வரலாறு இந்த படம் பாக்குற எல்லாருமே போயிட்டு 1965 வரலாறு எடுத்து பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இறந்து போனாங்க. ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது 6-7 பேர் தான் சொன்னாங்க. அதை லாஸ்ட்ல படம் எண்ட்லயே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பேர் இறந்து போனாங்க. எதுக்காக இறந்து போனாங்க அது ஃபர்ஸ்ட் தெரியணும். அவன் வீட்டு பிரச்சனைக்காக அவன் இறந்து போல, நமக்காக நம்ம மொழிக்காக கஷ்டப்பட்டு தமிழ் மொழி இந்த நாட்டுல இருக்கணும், என் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கஷ்டப்பட்டு தான் இறந்து போனான். அந்த வரலாறை இன்ற கால இளைஞர்கள் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உண்மையிலேயே சொல்றேன், அவங்க எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தை பார்க்கும் போது. அந்த இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எனக்கு ரொம்பவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்ல அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது இங்க இருக்கிற இளைஞர் கத்துறான். ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸ், ஏன்னா சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க வந்தது எல்லாமே 2K கிட்ஸ். அந்த ஆடியன்ஸ் தமிழ் வாழ்கன்னு கத்தும் போது நமக்கு ஒரு பூரிப்பா இருக்கு. ஓகே, அப்போ இளைஞனுக்கு புரியுது இந்த படம் என்ன டெலிவரி பண்ணணும்னு நினைச்சு வந்துச்சோ அந்த டெலிவரியில இந்த படம் சக்சீட் ஆகிருக்கு. இளைஞர்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு, இளைஞர்களுக்குள்ள ஒரு மொழிப்பற்றை ஏற்றி இருக்கு அப்படின்றத கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின்மென்ட். அதுவும் நான் திருப்பி இன்னொன்னு சொல்றேன், இந்த ரோல்ல சிவகார்த்திகேயனை தவிர்த்து வேற யார் நடிச்சிருந்தாலும் செட் ஆகிருக்கு. அவ்வளவு அருமையா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இது சாதாரணமா கிடையாது. அந்த பற்ற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல எடுத்துட்டு வரணும், அதை டெலிவரி பண்ணிருக்காரு சிவகார்த்திகேயன் சூப்பரா. சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு அருமையா எடுத்திருக்காங்க. ஏன்னா போராட்ட காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த மாணவர்கள். இது பாருங்க, இன்னொன்னு அங்க நடக்கிற சீன்ஸ் ஏதோ இது நடந்தே இருக்காதுப்பான்லாம் கிடையாது. இதுக்கும் மேல அட்டூழியம் நடந்துச்சு. அந்த அட்டூழியங்கள்லாம் காட்டல. சோ இதுக்கும் மேலதான் அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான். சோ எப்பவுமே ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி தான் காட்டுவாங்க. பட் இதுல கொஞ்சம் கம்மியாவே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவ்வளவு மாணவர்கள் அமைப்பு இந்த இந்தி எதிர்ப்பை எதிர்த்து, எல்லா இந்தி திணிப்பை எதிர்த்து எல்லாருமே இன்னுமே எல்லா கட்சியும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் கூட என்ன சொல்றேன்னா, இந்தி யார் வேணாலும் கத்துக்கோங்க, கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கத்துக்கோங்க, யாரும் தடுக்க முடியாது. பட் இந்தி திணிப்பதான் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. நீ இந்தி கட்டாயம் படிச்சே ஆகணும் போது தேவை இருக்கிறவன் படிப்பான், தேவையில்லாத நான் ஏன் படிக்கணும்? இப்ப நான் எங்கேயுமே நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்க்கோ போறது இல்ல, எங்கேயும் போறது இல்ல, நான் ஏன் ஹிந்தி கத்துக்கணும்? சோ தேவை இருக்கிறவங்க படிக்கலாம் தான் கவர்மெண்ட்டும் சொல்லுது, எல்லா கட்சியும் சொல்லுது. தவிர்த்து யாருமே கத்துக்க கூடாது அப்படின்ற முட்டுக்கட்டைய எந்த அரசியல் கட்சியுமே போடல. சோ அததான் சிவகார்த்திகேயன் அந்த டைலாக் சொல்லுவாரு, நாங்க இந்தி மொழிக்கோ இந்தி மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது, ஆனா இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். இத பல வருஷமா எல்லாரும் சொல்லியிருந்தா இருக்காங்க. பட் ஒரு மீடியால, ஒரு இவ்வளவு பெரிய மீடியால த்ரூ சினிமா, அதுவும் ஒரு வெல் நோன் சினிமா ஆக்டர் எஸ்கே சொல்லும் போது அந்த ரீச் வேற லெவல்ல இருக்கு. அதை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். அந்த போராட்டத்துல எல்லாம் சில டைலாக்ஸ் இருக்கும், அதை சொல்லும் போது இங்க கைத்தட்டல் பறக்குது. சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு ரிப்பன், கருப்பு ரிப்பன் கட்டின்னு போவோம். அப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கும். உடனே போலீஸ் என்ன செய்வாங்க, அந்த கருப்பு ரிப்பன் அவுத்துருவாங்க. உடனே சிவகார்த்திகேயன் அங்கிருந்து கத்துவாரு. ஒரு டிரான்சிஷன் சீன், அது செம அருமையான சீன். அப்ப கத்துவாரு, நீங்க கருப்பு கொடியெல்லாம் காட்டுறவங்களை கைது செய்வீங்கன்னா என் தலைமுடியே கருப்பு தாண்டா, உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்பாரு. இந்த மாதிரி சீனு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஃபைட்ல ஜெயம் ரவி சரண்டர் ஆயிடுவாரு. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சரண்டர் ஆகும் போது ஜெயம் ரவி ஒண்ணு சொல்லுவாரு நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட, நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்ன மாதிரி ஆட்கள் வந்துனே இருப்பான், உங்களை தடுத்துனே இருப்பான் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லும் போது சிவகார்த்திகேயன் ஒரே பஞ்சில முடிப்பாரு,
நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கிளம்பி வாங்கடா, உங்களை தாக்குறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ என்னோட பேரன் பேத்திகள் இங்க இருப்பாங்க. அந்த பேரன் பேத்திலாம் யாரு? நம்ம எல்லாருமே தான். நம்ம எல்லாருமே அந்த விதைய இந்த படம் எல்லாருக்குள்ளயும் போட்டுட்டு போயிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின்மென்ட்.